சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 27வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் துணை நிற்கின்றது. 27வது பாடல். பிரிந்தேன் மலத்து உனது பேரருளினாலே அறிந்தேன் உனை நன்றா ஐயா செறிந்த இன்பப் பூரணா செங்கமல பொற்பாதா கூடலில் வாழ் ஆரணா சொக்கநாதா. இதுதான் இன்றைய 27வது பாடலாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் குரு முதல்வர். இந்த பாடல் நாம எடுத்து பார்க்கும் போதே பெருமானுடைய கருணை நமக்கு எவ்வளவு தூரம் கூட நிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இங்க குரு முதல்வர் அவருடைய அனுபவத்தை எடுத்து சொல்லுகின்றார். அவருடைய நிலைப்பாடு ரொம்ப பெரிய ஒரு நிலைப்பாடு. ஆனா ஏழைக்கேத்த எள்ளுருண்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நமக்கும் கொஞ்சம் பெருமானுடைய கருணை இருக்கு இல்லையா? அந்த கொஞ்சமான கருணைய நினைக்க வைக்க இந்த பாடல் நமக்கு உறுதுணையா இருக்கு. பாடலை பார்க்கலாம் பாருங்க. பிரிந்தேன் மலத்து உனது பேரருளினாலே அறிந்தேன் உனை நன்றா ஐயா அப்படின்ற ஒரு குறிப்பு வருது. இத நாம கொண்டு கூட்டி பார்க்க போறோம். அதாவது மலத்து பிரிந்தேன், மலத்தில் இருந்து பிரிந்தேன். மலம் என்று சொன்னால் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களில் ஆணவத்தை தான் இங்கே முக்கியமாக சொல்லப்படுகின்ற ஒரு காரணத்தை பார்க்கிறோம். அப்ப ஆணவத்தில் இருந்து நான் பிரிந்தேன். எப்போது எப்படி அப்படின்னா உனது பேரருளினாலே. சொக்கநாதா, உன்னுடைய பேரருள் இருந்தால் மட்டுமே இந்த மலம் என்று சொல்லப்படுவதில் இருந்து என்னால வெளியில வர முடியும். சரி, உன்னுடைய பேரருள் காரணமாக மலத்தில் இருந்து வெளியில வந்துட்டேன். அடுத்தது அப்படின்னா உன்னை நன்றா அறிய செய்திருக்கின்றாய். நாம நினைச்சா முடியுமா? பெருமான புரிஞ்சுக்க முடியுமான்னா முடியாது. பெருமானுடைய கருணை இருந்தால் மட்டுமே, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவனுடைய அருள் இருந்தாதான் சிவசிவாங்கிற பேரையே நம்மளால சொல்ல முடியும். அப்படின்னா இங்க பாருங்க, உனது பேரருளினாலே அறிந்தேன் உனை நன்றா. உன்னை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உன்னுடைய அருளே காரணமா துணையா இருக்கு பெருமானே அப்படின்னு ஒரு குறிப்பு வைக்கிறாரு. தமிழ்ல மிக அழகாக தாப்பிசை பொருள்கோள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த வகையிலையும் இந்த முதல் 2 அடிகளை நாம பார்க்கலாம். அதாவது உனது பேரருளினாலே அப்படிங்கிறத முன்னாலேயும் பின்னாலேயும் நின்று அது பொருள் கொடுப்பதை பார்க்க முடிகின்றது. பிரிந்தேன் மலத்து உனது பேரருளினாலே, உனது பேரருளினாலே அறிந்தேன் உனை நன்றா ஐயா என்று 2 விதமாகவும் இதை நாம பார்க்க முடிகின்றது. பொருள் ஒன்றுதான். சரி, அப்போ பெருமானுடைய கருணை இருந்தால்தான் அவரை புரிந்து கொள்ள முடியும். அவரை புரிந்து கொண்டால் அவரை புரியறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா நம்ம கிட்ட இருந்து வினை போகணும், பாசம் போகணும், ஆணவம் போகணும். அப்ப நம்மளுடைய மலங்களை அறுத்து பெருமானை புரிய வைக்கக்கூடிய பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும். அந்த ஒரு குறிப்பை சொல்லிட்டாரு. இது அவருடைய அனுபவம் நமக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விண்ணப்பமாகவும் நாம இதை மாத்திக்கலாம். அடுத்தது பாருங்க, செறிந்த இன்ப பூரணா. நாமெல்லாம் காலையில 1 மணி நேரம் சிரிச்சோம்னா, ஐயோ நான் நிறைய சிரிச்சுட்டேன்ப்பா, பார்த்தா அழப்போறேன் போல இருக்கு அப்படின்னு நம்மள எத்தனை பேர் சொல்லுவோம். நேத்திக்கு முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அப்பவே எனக்கு சந்தேகமா இருந்தது, இன்னைக்கு பாரு அழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு நாள் இன்பமா இருக்கிறோம், அடுத்த நிமிஷமே அது மாறுவதை நம்ம உலகியல்ல பாக்குறோம். இன்பம் அப்படின்னா இது எல்லாமே சிற்றின்பம் தான். சிற்றின்பம்னா ஏதோ 1-2 விஷயம் கிடையாது, எல்லாமே நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே சிற்றின்பம் தான். ஏன் அப்படின்னா அது நம்ம கிட்ட நிலைச்சு நிக்குதான்னா இல்லையே. ஒரு புது ஆடை எடுக்கிறோம், சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, இன்பமா இருக்கு. அடுத்த நொடி பொழுது அந்த சட்டை பழசா போனோன்னு போயிடுது. சாப்பிடுறோம், விருப்பப்பட்டு சாப்பிடுறோம், இன்பமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. அடுத்த நொடி பொழுது வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிரட்டிக்கிட்டு தான் வருது. ஆக இந்த இன்பங்கள் என்று நம்மை சுற்றி இருப்பது எல்லாமே சிற்றின்பம் தான். பேரின்பம் என்பது சிவபெருமான் மட்டுமே என்ற ஒரு குறிப்பை நாம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப பேரின்பமாக இருக்கக்கூடியவன் தான் நமக்கு பேரின்பத்தை கொடுக்க முடியும். அந்த குறிப்பை தான் இங்க வைக்கிறாரு பாருங்க. செறிந்த, அதாவது குறைவே இல்லாத இன்ப பூரணம்.
அதாவது முழுமையுமாக இருக்கக்கூடியவன். இன்பம் என்று சொன்னால் முழுவதுமாக, அதுல ஒரு சின்ன நொடி பொழுது கூட அதுல சோகமோ இல்ல வேற எதுவுமே கலக்காத இன்பம் மட்டுமே நிறைந்தவராக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான். அவர் செங்கமல பொற்பாதா என்று ஒரு குறிப்பை வைக்கிறாரு. அவருடைய திருவடிகள் எப்படி இருக்கு அப்படின்னா, பொன் போன்ற சிவந்த கமலம் போன்ற பாதம். இதுல 3 உவமைகள் நாம பார்க்க முடியுது. ஒண்ணு, செங்கமலம் என்று சொல்லியாச்சுன்னா செம்மையான கமலம் என்று பொருள் எடுத்து நேரடியாகவே சிவப்பு நிற தாமரைன்னு பொருள் எடுத்துக்கலாம். அது ஒரு விதமான பொருள். அதாவது பெருமானுடைய பாதங்கள், குழந்தையோடைய பாதங்களை நாம எடுத்து பார்க்கும்போது அவ்வளவு அழகா ஒரு பூ மாதிரி இருக்கும் தெரியுமா? குழந்தையோட பாதத்தை எடுத்து முத்தம் கொடுக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த உலகத்துல. அத்தனை அழகா, அதை பார்த்தோன்னே தாமரை மலர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வளர வளர அது போயிடுது. ஆனா பெருமானுடைய திருவடிகள் அந்த செங்கமலமாக இருக்கின்றதாம். அது மட்டும் இல்ல, இந்த செங்கமலம் என்பதை பிரித்து செம்மையான என்ற ஒரு குறிப்பை வச்சோம் அப்படின்னா, உயர்ந்த திருவடி. பெருமானுடைய திருவடியை தவிர உயர்ந்த திருவடின்னு நாம எதை சொல்ல முடியும் இந்த உலகத்துலன்னா? ஒண்ணுமே கிடையாது. ஆக செம்மையான திருவடியை உடையவர், பாதங்களை உடையவர். அடுத்தது அப்படின்னா, கமலம் போன்ற பாதங்களை உடையவர். பூ மாதிரி இருக்கு, குறையே இல்லாத பூ மாதிரி இருக்கக்கூடிய தாமரை அது என்ன செய்கின்றது அப்படின்னா, பொன் போன்று இருக்கின்றது. பொன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுட சுட சுடதான் பொன் மிளிரும். எத்தனை பிரச்சனையில போடுறோமோ அத்தனை பிரச்சனையில தான் நாம மிளிருகின்றோம். நாமளும் அந்த மாதிரிதான். ஆனா பெருமான பாருங்க, நமக்கு என்ன பிரச்சனை வந்தாதான் நம்ம சிவபெருமான் கிட்ட போறோம். பிரச்சனை இல்லைன்னா யாராவது ஒருத்தர் சிவபெருமான நினைப்போமான்னு நினைக்க மாட்டோம். பிரச்சனை வந்தாதான், ஏன்பா நீ இருக்கியா அப்படின்னு அப்பதான் கேட்போம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இருக்கிறதையே நம்ம நினைச்சுக்க மாட்டோம். அப்ப நம்மை சுட சுட சுடதான் அவருடைய பொற்பாதங்கள் நமக்கு நினைவுக்கு வரும். அது ஒரு விதமான பொருள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பொன் வைத்திருப்பதனால, இப்ப என்கிட்ட நகை இல்ல கோடி கணக்குல நகை இருக்குன்னு வச்சுக்குவோம், கிலோவா தங்கம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதனால அந்த தங்கத்துக்கு பெருமையானா கிடையாது. என்ன, எனக்கு தான் பெருமை. சிவபெருமானுடைய பொற்பாதங்களும் அப்படித்தான். நாம பெருமானுடைய திருவடி அடைகிறதுனால பெருமானுக்கு ஏதாவது பெருமையான்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. ஆனா பெருமானுடைய பாதங்கள் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கும் போது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை. நான் யார் ஆள் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பெருமை வருது இல்லையா? அப்படிப்பட்ட பொற்பாதங்களை உடையவர், செம்மையான கமலம் போன்ற பொன் நிறம் மற்றும் பொன்னின் குணம் கொண்ட பாதங்களை உடையவர். யாரு அப்படின்னா, சொக்கநாதா. சொக்க வைக்கக்கூடிய நாதன், நம்மளையே எல்லாம் சொக்கி நிக்க வைக்கக்கூடிய நாதன் என்று சொல்லிட்டு, ஆரணா, வேதங்களாக இருக்கக்கூடியவர், வேதங்களின் பொருளாக இருக்கக்கூடியவர், வேதங்களை ஓதிக்கொண்டு இருக்கக்கூடியவர். நாம இன்னைக்கு வேதம் வேணுமா வேணாமான்னு கேட்டுட்டு இருக்கிறோமே, சொக்கநாதர் ஆரணமாகவே இருக்கின்றார். இப்ப யோசிச்சு பாருங்க, அவர் வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. மொழிய ஓரமா வச்சுட்டு எந்த மொழியில பெருமானை வணங்கினாலும் அது எனக்கு வேண்டும் என்று எடுப்பதுதானே அன்பு. இங்க பாருங்க, ஆரணா என்ற ஒன்று சொல்லி, சொக்கநாதா. என்னுடைய சொக்கநாதர் யார் அப்படின்னா, கூடல்ல இருக்கிறாரு. முக்கூடர் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் இருக்கின்றார். கூடலில் வாழ் ஆரணா. எவ்வளவு அழகான ஒரு பாடல் பாருங்க. ஆரணமாக இருக்கக்கூடியவன், பூரணமாக இருக்கக்கூடியவன், இன்பங்களின் வடிவமாக இருக்கக்கூடியவன், செம்மையான கமலம் போன்ற பொற்பாதங்களை கொண்ட எங்கள் சொக்கநாத பெருமான் அவருடைய கருணையை கொடுத்து, அவருடைய கருணையின் காரணமாக அவரை புரிய வைக்கின்றார். அந்த புரிதலின் காரணமாக நமது ஆணவம், கன்மம், மாயை என்ற மலங்களை அழிக்கின்றார். அதை அழித்து அவரை புரிந்து கொள்ளவும் வைக்கின்றார். அருமையான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.